ஒரு நாள் விஜயநகர அரண்மனையில் காற்றையே விற்க வந்த ஒரு வியாபாரி. ஆனால் அவர் யாரை சந்தித்தார் தெரியுமா? நம்ம புத்திசாலி தெனாலி ராமனை. ஒரு வெயிலான காலை அரண்மனை வாசலில் பெரிய சத்தம் கேட்டது. உலகிலேயே அரிய பொருள், ஆயுள் நீடிக்கும் அதிசய காற்று என்று ஒரு வியாபாரி கூச்சலிட்டான். அவன் கையில் பெரிய பானை ஒன்று. ஆனால் அது காலி. வியாபாரி மன்னர் கிருஷ்ணதேவராயர் முன் நின்றான். மன்னா, இது இமயமலையின் உச்சியில் இருந்து பிடித்த தூய காற்று. இதை சுவாசித்தால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மன்னர் ஆச்சரியமாக பானையை திறந்து ஆழமாக சுவாசித்தார். காற்று போலத்தான் இருக்கிறது. அதுதான் மன்னா, மிக தூய காற்று என்றான் வியாபாரி. மன்னர் கேட்டார், இதன் விலை? வியாபாரி பெருமையாக, 1000 பொற்காசுகள். அரண்மனை முழுவதும் அமைதி. அப்போது ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் கேட்டது. அது தெனாலி ராமனுடையது. தெனாலி மெதுவாக முன்னே வந்தார். மன்னா, நானும் நேற்று இரவு அரண்மனை தோட்டத்தில் இருந்து காற்றை பிடித்தேன். அவரும் ஒரு பானையை கொண்டு வந்தார். இது ராஜ தோட்ட காற்று. இதை சுவாசித்தால் புத்தி அதிகரிக்கும். அமைச்சர்கள் சிரிக்கத் தொடங்கினர். வியாபாரி கோபத்தில் சிவந்தான். தெனாலி சொன்னார், மன்னா, 2 பானைகளையும் இன்று மூடி வைப்போம். நாளை திறப்போம். உண்மையான இமயமலை காற்று என்றால் அது குளிராக இருக்கும். மன்னர் சம்மதித்தார். வியாபாரியின் முகத்தில் சிறிய பயம் தோன்றியது. அடுத்த நாள் அனைவரும் கூடியிருந்தனர். 2 பானைகளும் திறக்கப்பட்டன. 2லும் சாதாரண காற்று தான். அரண்மனை முழுவதும் சிரிப்பு வெடித்தது. வியாபாரி தலைகுனிந்து நின்றான். தெனாலி மெதுவாகச் சொன்னார், மன்னா, காற்று எல்லோருக்கும் இலவசம். அதை யாராலும் பிடித்து விற்க முடியாது. ஆனால் சிந்திக்காமல் நம்பினால் ஏமாறலாம். மன்னர் சிரித்தார். எங்கள் அரண்மனையில் அறிவு காற்றை விட அதிகம்.